8ஆம் கிளாஸ் படிக்கிற 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 5ஆம் கிளாஸ் இங்கிலீஷ் படிக்க தெரியல, அவனுக்கு 3ஆம் கிளாஸ் கணக்கு போட தெரியல. அப்போ என்ன வாட் கைண்ட் ஆஃப் அன் எஜுகேஷன் இட் இஸ்? சின்ன பையனாவா? 14 வயசுங்கிறது சின்ன பையனா சார்? சார் அவங்க அந்த ப்ரெஷர் வந்து டீச்சர்ஸ் வரலையா? 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ்லாம் வரும்போது அவங்களுக்கு என்ன விதமான ப்ரெஷர் இருக்கு? எல்லாரையும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாரையும் பாஸுன்னு போட்டா ஒரு என்ன அவன் நல்லா படிச்சிருக்கானா படிக்கலையா ஒண்ணுமே தெரியாது. அஞ்சாவதுல ஃபெயில் அப்படின்னா அந்த பையனோட மனநிலை என்னவா சார் இருக்கும்? சார் படிக்கணுங்கிற அப்பதான் சார் வரும், படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அப்பதான் வரும், சீரியஸா அப்பதான் படிக்கணும்னு வரும். ஒரு குலக்கல்வியை நோக்கி நகர்றோம், நீ படிக்கலைன்னா தேவையில்லாத 5ஆம் கிளாஸுக்கு தகுதி இல்லை, தகுதி இல்லதான். 8ஆம் கிளாஸ் தகுதி இல்லைன்னா தகுதி இல்லதான். அது வந்து ஏன் குலக்கல்வின்னு தேவையில்லாத ஒரு இஷ்யூவை கொண்டாந்து we are creating a rift in the society. டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கல்வியாளர் ராமசுப்பு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். மத்திய அரசு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க சார். 5, 8, 11 ஆகிய வகுப்புகள்ல மார்க் கம்மியா இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆல் பாஸ் நடைமுறை அப்படின்றது ரத்து பண்ணிருக்கோம், நீங்க வந்து மீண்டும் அதே இதுல வந்து கிளாஸ்ல வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு இதை கடுமையா வந்து எதிர்வினை ஆற்றுது. அதாவது குலத்துறையில வந்து மீண்டும் ஒரு வகையில புகுத்துறதுக்காக தான் வந்து மத்திய அரசு இது மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால வந்து இடைநிற்றல் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு தமிழக அரசு கடுமையான வாதங்களை முன்வைக்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஒரு கல்வியாளரா? சார், இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது இது இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன்லேயே இருக்கு. அது உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. அதனால தான் அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009ங்கிறது பாஸ் ஒன்றிய அரசால் பாஸ் பண்ணப்பட்டது. ஆனால் அது வந்த போதே நான் பல தொலைக்காட்சிகள் நான் பேசினேன். இன்னும் சொல்லப்போனால் த ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகையில் ரைட் டு எஜுகேஷன் இஸ் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிகிள் ஒன்று எழுதினேன். அது உண்மையிலே இந்த ரைட் டு எஜுகேஷனாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா பல்வேறு வகைகளிலே அந்த சட்டமானது அவசரப்பட்டு பாஸ் பண்ணிட்டாங்கன்னு தோன்றது. அது நோ டிடென்ஷன் அப்படிங்கிறது அதில் ஒன்று. அதில் இன்னும் சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. பட் நோ டிடென்ஷன், அதாவது யாரையும் இடைநிற்றல் செய்யக்கூடாது அப் டு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கிளாஸுங்கிறது சரியானதே கிடையாதுங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ஏனென்றால் இது வந்து முன்னாடியிலேருந்தே இப்போ என்னுடைய காலம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் படிக்கும்பொழுது 4ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆக்குவோம், 5ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆக்குவாங்க, 7ஆம் கிளாஸ் ஆகும், 6ஆம் கிளாஸ் ஆகும். இதெல்லாம் ஏன்னா ஏதாவது ஒரு தராதரம் பார்த்து அவங்க எப்படி படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவாலுவேட் பண்ணி அவங்களெல்லாம் அந்த காலத்தில் ஆசிரியர்கள்லாம் ஏதோ மோசமானவர்கள் விண்டிக்டிவாக இருந்தாங்க அப்படிலாம் கணக்கு கிடையாது. அது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இந்த முன்னாடிலாம் 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். அதில் வந்து ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் கூட வைப்பாங்க. அதை அப்படியே ஸ்க்ரீன் பண்ணி அது சரியா இல்லைன்னா அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கே எழுத விட மாட்டாங்க. 11ஆம் கிளாஸ் வந்த பிறகும் கூட. அப்போ 11 தான் அப்போ எஸ்எஸ்எல்சின்னு பேர். ஆகவே அது அந்த மாதிரி ரொம்ப கடுமையாக இருக்க வேண்டாம், நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எல்லாருடைய விருப்பமும். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா, யூ மஸ்ட் ஆல்சோ லுக் அட் இட் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் வியூ தி ஸ்கூல் அண்டு டீச்சர்ஸ், எஸ்பெஷலி டீச்சர்ஸ். எல்லாரையும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாரையும் பாஸுன்னு போட்டால் ஒரு என்ன அவன் நல்லா படிச்சிருக்கானா படிக்கலையா ஒன்றுமே தெரியாது. அதாவது அந்த டீச்சர்ஸுக்கு அந்த கிளாஸில் யார் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, சுமாராக பண்ணுறாங்க எல்லாம் தெரியும். ஆனால் அவங்கள டீடைன் பண்ணவே கூடாதுங்கிறது இது சரியானதே கிடையாது சார். இது அதாவது இப்போ நீங்கள் 9ஆம் கிளாஸ் வந்தாங்கன்னா ஒன்றுமே தெரியாத எழுதி இப்போ இந்த அசர் ரிப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நான் பார்க்குறோம். அதில் வந்து 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 2ஆம் கிளாஸ் பாடத்தை கூட படிக்க தெரியல, அந்த கணக்கு கூட போட தெரியல, அந்த தமிழை படிக்க தெரியல. ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் இங்கிலீஷ் புத்தகத்தை பார்த்து படிக்க தெரியல அப்படின்லாம் இருக்குன்னா இதெல்லாம் குறைபாடுகள் தானே. நீங்கள் இன்னும் எல்லாரையும் ஆல் பாஸ்ன்னு இதெல்லாம் எப்போ வந்தது? 2009க்கு முன்னாடி, ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிடென்ஷன் இருக்க தான் செய்தது. யார்
இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அல்லது சுமாராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ தூக்கி தான் போடுவாங்க. யாரும் எந்த ஸ்கூலும் அவங்க டீடைன் பண்ணுங்கிற எண்ணமே கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் டீடைன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு இதில் இருக்கிற குறைகள் குற்றங்கள் இதெல்லாம் பற்றி நிறைய எஜுகேஷனிஸ்ட் நிறைய டிஸ்கஷன் இன் வேரியஸ் ஃபோரம்ஸ் அதெல்லாம் பண்ண பிறகு தான் 2019 அமெண்ட்மெண்ட் கொண்டு வர செக்ஷன் 16 அந்த ரைட் எஜுகேஷன் ஆக்டில் 16 செக்ஷன் அதில் அமெண்ட்மெண்ட் அந்த டீடைன் பண்ணலாம். எப்போ அப்படின்னா 5ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸில் ஒரு நீங்கள் அதில் ஒரு சரியாக பாஸ் மார்க் வாங்கலை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு 2 மாதம் டைம் கொடுத்து மறுபடியும் ரீடெஸ்ட் வையுங்க. அந்த ரீடெஸ்ட்டில் அவன் பாஸ் பண்ணிட்டான்னா அவனை வந்து அடுத்த கிளாஸுக்கு போட்டுருங்க. இல்லைன்னா அவனை வந்து அதே கிளாஸில் வச்சுக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2019 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதை நடைமுறைக்கு கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 தான் வந்தது. ஏன்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்த ரூல்ஸ் படி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் யாருக்கு அந்த பள்ளிக்கூடம் யார் கண்ட்ரோலில் இருக்கோ அவங்க அதுக்கு தே கேன் டேக் அ டெசிஷன் அப்படிங்கிற மாதிரி இது உண்டா வேணுமா வேண்டாமாங்கிறத பற்றி. இப்போ மத்திய அரசு என்ன முடிவு எடுத்திருக்குன்னா 2024 அந்த திருத்தம் கொண்டு வந்தாச்சு. அதனால் இந்த வருஷம் 25, 26 இதுலேருந்து வர்றது அப்படின்னு சொன்னால் அது இப்போ இந்த வருஷத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இயர்லேருந்து தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அது பாஸ் ஆகலை அப்படிங்கிறத பற்றி. ஆகவே இது ஒரு தப்புன்னே சொல்லலை. இது வந்து எல்லாரையுமே பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் என்ன பிரச்சனை வருதுன்னா மாணவர்களுடைய டிசிப்ளின் ரொம்ப கெட்டு போகிறது. அவங்க இப்போ அவங்களோட மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுடைய முரட்டு சுபாவமும் ரொம்ப அதிகமாகிடுது. ஏன்னா என் பையன் பாஸ் பண்ணிவிடுவான் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸை கண்ணாப்பினான்னு கத்துறது, ஒரு அரகண்டாக பிஹேவ் பண்ணுறது. அந்த பையனும் அவனையும் ஒன்றும் நீ படிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் தான் பாஸ் பண்ணிவிடுவேன், நீ என்னம்மா கேட்குறது என்னன்னு திருப்பி கேட்கலாம். இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்டாப் வச்சாகணும் இல்லையா? இப்போ தேர் ஷுட் பி சம் இவாலுவேஷன். இப்போ நீங்கள் சொல்கிறது 5ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸு 11th பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வி ஹவ் காட் பப்ளிக் எக்ஸாமினேஷன். அதில் பாஸ் பண்ணியே ஆகணும். அதனால் அதில் ஒன்றும் குறைய கிடையாது. அதை பற்றி நம்ம ஒன்றும் யாரும் பேசலை. ஆனால் 5ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸுங்கிறது ஒரு டெஃபினட்டாக ஒரு ஸ்டேஜ். அதில் வந்து டெஃபினட்டாக பசங்களுக்கே தெரியும் நாம் என்ன பண்ணுறோம், எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த புரியாத வயசு கிடையாது. இதே நீங்கள் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ன்னு சொன்னீங்க, ஈவன் 3ஆம் கிளாஸ்ன்னு சொன்னால் கூட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் 5ஆம் கிளாஸில் டெஃபினட்டாக நம்ம சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிற அந்த பையனுக்கே ஒரு நாலேஜ் இருக்கத்தான் செய்யும். அதனால் அவனுக்கு மார்க் வாங்கலைன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு மறுபடியும் வச்சு 2 மாதத்துக்குள்ளே அதை ஒழுங்காக பாஸ் பண்ணான்னா அவனை அனுப்பிடணும். அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த அரசாங்கத்தினுடைய முடிவு என்பது மிக சரியானது. அதாவது நான் சொல்கிறது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய முடிவு என்பது சரியாகவே தான் இருக்கின்றதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சார். இப்போ தரம் அப்படின்றது படிக்கின்ற மாணவர்களுக்கு வேணும். அவங்க வந்து அவங்க குவாலிஃபைடா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுக்காக இந்த ஆல் பாஸ் அப்படின்ற நடைமுறை வந்து தவறானது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அப்படின்னா சார் ஒரு புரிதல் இருக்க போகுது, இது சரி இது தப்பு அப்படின்னு. பட் அவங்க எல்லாம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு 8வது வரைக்கும் அவங்க நீ மேலவா, அதுக்கப்புறம் நீயே உனக்கே வந்து அதை படிக்க தோணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துறது தானே நம்மளுக்கு அது சரியா இருக்கும். இல்லை ஐ திங்க் இது வந்து 5ஆம் கிளாஸ் பையனுக்கு பாஸ் ஆஃப் ஃபெயிலாம் தெரியாது, நான் பாட்டு ஜாலோ ஜிம்கா நான் பண்ணுவேன்னு சொன்னேன்னா என்ன சார் அர்த்தம்? அது வரைக்கும் நான் படிக்கவே மாட்டேன், ஊரை சுற்றுவேன், சினிமா பார்ப்பேன், டிவியை பார்த்துன்னு உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு அந்த ஒரு இது இருக்காதா, ஒரு 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 அளவு மெச்சூரிட்டி இருக்காதா என்ன? இல்ல சார், 5ஆவதுல ஃபெயில் அப்படின்னா அந்த பையனோட மனநிலை என்னவா சார் இருக்கும்? மறுபடியும் சார் படிக்கணுங்கிற அப்பதான் சார் வரும், படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அப்பதான் வரும், சீரியஸா அப்பதான் படிக்கணும்னு வரும். அவனை வந்து டீடைன் ஒரு நிமிஷம் அவனை டீடைன் உடனே பண்ண போறதில்ல. அவன் குறைவான மார்க் வாங்கியிருக்கான்னா அவனுக்கு மறுபடியும் ரீடெஸ்ட் வைக்கிறாங்க. அதுவும் லிபரலாக தான் வைப்பாங்க. அவனுக்கு அந்த 2 மாதம் டைம் கொடுக்குறாங்க. அதில் அவன் தயார் பண்ணிட்டு ஹி ஹேஸ் டு டேக் அப் த எக்ஸாமினேஷன். இல்லைன்னா அந்த கிளாஸே உட்காந்துட வேண்டியது. அதில் ஒன்றும் தப்பாக இருக்கிறதா நான் நினைக்கவே இல்லை. இல்லை சார், இப்போ நீங்கள் 5வது வரைக்கும் ஒரு பையனை வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் இப்போ ஸ்கூலுக்கு வர வைக்கிறது, அதுக்கப்புறம் 8வது வரைக்கும் பாஸ் அப்படின்றதுக்கப்புறம் அவனே அதை புரிஞ்சுக்குவாங்கல்ல சார்? புரிஞ்சுட்டு அவங்க அடுத்து மேற்கொண்டு படிக்க ஆரம்பிப்பாங்கல்ல. கல்வியோட தேவை என்ன அப்படின்னு நம்ம நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வந்து சொற்பொழிவுகள் கொடுக்குறாங்க, உங்களை மாதிரி கல்வியாளர்கள் போய் பேசுறாங்க எஜுகேஷனோட இம்பார்ட்டன் என்ன அப்படின்ட்டு. அதையெல்லாம் அந்த இடத்துல வந்து நீ 8வது வரைக்கும் நீ 5ஆவதுல வந்து நீ பாஸ் ஆகல, நீ நல்ல மார்க் வாங்கினா ஃபெயில் அப்படின்னு
அந்த பையனை வந்து நம்ம நல்ல drop out மார்க்கே இல்லை சார். ஒரு மினிமம் ஒரு வெரி வெரி மினிமம் மார்க் வாங்கணும்னு எதிர்பார்க்குறோம் சார். அவன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான், அந்த கான்செப்டை புரியறதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் சார். அவனை வந்து நீங்கள் ஆல் பாஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா தூக்கி போட்டால், நான் தான் சொன்னேன் அவனுக்கு ஒன்றும் படிக்கவும் தெரியல, ஒன்றும் தெரியல. 10ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன், 9ஆம் கிளாஸ் படிக்க பையனுக்கு 5ஆம் கிளாஸ் இங்கிலீஷ் படிக்க தெரியல, அவனுக்கு 3ஆம் கிளாஸ் கணக்கு போட தெரியல. அப்போ என்ன வாட் கைண்ட் ஆஃப் அன் எஜுகேஷன் இட் இஸ்? ஐ எம் டெல்லிங் சார். நீங்கள் வந்து அமெரிக்காவில் இதை தான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அங்கே 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு 9ல் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த பையனுக்கு முழிச்சுட்டு, ஏன்னா தட் பிகம்ஸ் அ வெரி டஃப் எக்ஸாமினேஷன். அந்த 9, 10, 11, 12ங்கிறது இட் பிகம்ஸ் குவைட் டஃப். அப்போ அவனால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ நின்றுப்படுறான். அதே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் உண்டுன்னு சொன்னால் ஒரு பயத்தோட ஒரு சீரியஸ்னஸோட பசங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. ஒன்றுமே கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? ஃபெயில் ஆகுறாங்க, 8வது ஃபெயில் ஆகுறாங்கன்னா நீ எதுக்கு இதுக்கு மேல படிக்க போகணும், படிக்காத அப்படின்ற பிரஷர் வந்து வீட்லயே ஏற்பட வாய்ப்புகள் இருக்குல்ல. அப்ப அதுக்கு வந்து ஒரு அரசாங்கமே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இல்லை சார், இதெல்லாம் வந்து ஏனோ தானோன்னு அந்த கவர்மெண்ட் ஒன்றும் டிசைட் பண்ணல சார். எல்லாம் ஏராளமான எஜுகேஷனிஸ்டெல்லாம் கன்சல்ட் பண்ணி அவங்களோட டிஸ்கஷன்லாம் வச்சுட்டு அதற்கு பிறகு தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. ஏன்னா முதல்ல எடுத்த முடிவு என்பது தவறு. அப்படி இருந்தால் கூட அது ஒரு 10 வருஷம் ஓடித்து. 10 வருஷம் அதுக்கு மேலே 2009 வந்தது, 2010 இந்த இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, 2019 அமெண்ட்மெண்ட் வந்தது. அதை வந்து இப்போ போன வருஷம் 2024 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரூலை கொண்டு வந்துருக்காங்க. ஸோ தே ஹவ் கிவன் அ லாங் டைம் ஃபார் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட். எஜுகேஷனிஸ்ட் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் தி சிச்சுவேஷன். அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் அவங்கள நடத்தணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இதை வந்து நான் தப்பாக இருக்கிறதா நான் நினைக்கவே இல்லை. சரி, இப்ப நான் நல்லா படிக்கல. நான் உங்களுக்கு சொல்றேன் சார், இந்த பையன் நீங்க என்ன ஏன்டா சரியாக படிக்கிறேன், நீங்க என்னமா கேட்குறீங்க? நான் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அவன் ஏற்று பேசுகிறான். அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க முரட்டுத்தனமாக கண்ணா பண்ணாங்க. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தா தான் சார் தெரியும். இதெல்லாம் உட்காந்து வேதாந்தம் பேசுறது, ரொம்ப அறிவுரைகள்லாம் பிரமாதமாக கொடுக்குறது, அதெல்லாம் வேற. ப்ராக்டிக்கலாக when it comes to practicality யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அதேமாதிரி அவங்க வந்து எனக்கு ஒரு வாதியார், நான் எதுக்காக இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்தேன், நான் இந்த தற்கொலையை பண்ணி செத்து போயிடலாமான்னு சில டீச்சர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எவ்வளோ ப்ரெஷர் அவங்க மேலே. ஏன்னா 10th நல்லபடியாக பாஸ் பண்ணணும். அதோட இல்லாமல் 9ஆம் கிளாஸில் சார், 9ஆம் கிளாஸ் இன்னொரு பியூட்டி என்னென்னா, தமிழ்நாட்டில் 9ஆம் கிளாஸில் நீங்கள் நிறுத்த முடியாதுன்றாங்க. 8 கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்ணி விட்டாச்சு எல்லாம் போன்னு. 9ஆம் கிளாஸில் வந்து நீ நிறுத்தினீங்கன்னா உடனே டிஓ கூட்டு கேட்குறாரு, நான் எதுக்காக நிறுத்தினீங்க, அவனை பாஸ் போடுங்க. 9ஆம் கிளாஸும் பாஸ், அவனை நிறுத்தவே முடியாது. எனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு, 9ஆம் கிளாஸில் ஃபெயில் பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அதையும் கூட எக்ஸசைஸ் பண்ண முடியாத அளவுக்கு ப்ரெஷர் வருது. சரியா? அப்போ அவனை 10ஆம் கிளாஸ் கட்டாயமாக கொண்டு உட்காந்து வைக்கணும். அவன் உட்காந்து வச்சான், அவனுக்கு ஒன்றுமே தெரியல, இந்த பேசிக்ஸே தெரியல. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எந்த விதத்துலையும் நீ ஒன்றுமே பண்ணக்கூடாது, இடைநிற்றல் வந்துவிடும், இடைநிற்றல் வந்துவிடும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எப்போ பொறுப்பு வருது? இல்ல சார், 5ஆவதுல வந்து ஃபெயில் அப்படின்னா அதை தாங்கிக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ஒரு இதுல தோத்துட்டோம் அப்படின்ற அது ஒரு மனநிலை வந்துச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு மென்டல் ஹெல்த் வந்து அந்த குழந்தைக்கு இருக்குமான்னு கேட்கிறேன். அதுதான் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் தட். இந்த பேரண்ட்ஸ் ஷுட் ப்ரிப்பேர். பையா நீ வந்து 5ஆம் கிளாஸில் ஃபெயிலாக போட்டேன்னு அப்புறம் எதிர்காலமே இருக்காதுடா, ஒழுங்காக படிடா, 5, 6, 7, 8 எல்லாத்தையும் ஒழுங்காக படி. அப்போ ஒழுங்காக படித்தா தான் நீ வந்து மேலே சிறந்து வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அம்மா அப்பா சொல்லணும். அதை அந்த பையனை கேட்டுக்கணும், அவனுக்கும் அந்த பொறுப்பு வரணும். ஒன்றும் இல்லாமல் நீங்கள் வந்து தலையில் தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, ஓடி போனா. 14 வயசு சின்ன பையனாவான். 14 வயசுங்கிறது சின்ன பையனா சார்? இல்லை சார். என்ன ப்ரெஷர், அவன் படிக்காமே இருக்கான். அவனுக்கு என்ன அவனுக்கு அந்த ப்ரெஷர் வந்து டீச்சர்ஸ் வரலையா? 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ்லாம் வரும்போது அவங்களுக்கு என்ன விதமான ப்ரெஷர் இருக்கு? ஏன் அதை நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க? அப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் பாஸ் பண்ண வச்சுட்டு 10ஆம் கிளாஸ்லையும் பாஸ் பண்ண வை, 11லையும் மார்க்கு நிறைய வாரி வாரி வழங்கும் வளலாப்போ அப்படின்னு மார்க்கையும் போட்டுவிட்டு கடைசியில் என்னடானா அவனுக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்குன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? அவன் காலேஜில் போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் அதுதான் ஒரு யாழ்ச்சிக்கா என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஒன்று தான். நான் 12ஆம் கிளாஸ் வரைக்கும்
ஏதோ இங்க தமிழ்நாட்டுல டாக்டர்ஸும் நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்றோம், இன்ஜினியர்ஸ் உருவாகுறாங்க. யூபிஎஸ்சில இப்ப நம்ம 50 பேர் வரைக்கும் நம்ம கிளியர் பண்ணிருக்காங்க. 51 பேர் வந்திருக்காங்க சார். ஆமா இது சார், எல்லாமே அதெல்லாம் இல்ல உங்களுக்கு சார். வெற்றிகள் தானே சார். சார் அப்ப அது நம்ம ரெண்டு எந்த பிரச்சனையும் இல்லல்ல. அப்படி இருக்கிறப்ப 5வதுல நீ மார்க் வாங்கினா ஃபெயில் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம மறுபடியும் வந்து ஒரு குலக்கல்வியை நோக்கி நகர்றோம். நீ படிக்கலைன்னா சார் போய் ஒய்யா வேற வேலை நீங்க பாரு அப்படின்ற தேவையில்லாத மாதிரி. நீங்க எதுக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பிரயோகம் பண்றீங்க? குலக்கையில் இதுக்கு என்ன சார் சம்மந்தம்? யாரா இருந்தா எந்த அது வந்து எந்த யாரா இருந்தாலும் படிப்பை 5ஆம் கிளாஸுக்கு தகுதி இல்லைன்னா தகுதி இல்லை தான், 8ஆம் கிளாஸுக்கு தகுதி இல்லைன்னா தகுதி இல்லை தான். அது வந்து ஏன் குலக்கல்வின்னு தேவையில்லாத ஒரு இஷ்யூவை கொண்டாந்து we are creating rift in the society. இதெல்லாம் ரொம்ப தப்பானது சார். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சார். நீங்க ப்ராக்டிக்கலா பார்க்கணும். அப்ப எந்த அளவுக்கு ப்ரெஷர் இஸ் பில்ட் ஆன் தி ஸ்கூல் அந்த டீச்சர்ஸ். ஒரு பையனோட ஒரு அப்பாட்ட அந்த பையன் அப்பாட்ட போய் சொல்றான், என்னடா இன்னைக்கு நடந்து உங்க டீச்சர் என்னடா சொன்னான்னா, அப்பா அப்பா என்னை வந்து எங்கள் டீச்சர் என்ன தெரியுமா சொன்னாங்க, உனக்கு படிப்பே வரல, நான் என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் உனக்கு சொல்லிக் கொடுக்குமா சொல்லி கொடுத்தேன்டா, இனிமேல் நான் வந்து உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதுக்கு நான் தற்கொலை பண்ணி செது போகிறது தான் நல்லதுடா அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு அப்பாட்ட போய் அந்த பையன் சொல்கிறான். இது நடக்கிறது. இந்த மாதிரி எத்தனையோ ஆசிரியர்களுக்கு ப்ரெஷர் வருது. அப்போ என்ன சொல்றீங்க, அது குலக்கல்வி, அவங்களாம் குலக்கல்வி என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு அர்த்தமா? ஏன் இது மாதிரிலாம் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விருப்பு வெறுப்புகள் அப்படின்றது ஒண்ணு இல்ல சார். பட் வந்து இப்ப நீங்க ஒரு கல்வியாளர், இதுல ரொம்ப நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க. அதனால உங்ககிட்ட அந்த கேள்வியை நான் கேட்கிறேன், ஒரு சரியான விளக்கம் வேணும் அப்படின்றதுக்காக. இப்ப ஒரு அரசாங்கமே ஒரு சட்டமா கொண்டு வராங்க அப்படின்றப்ப 5வதுல நீ பாஸ் ஆகியே ஆகணும் அப்படின்றது, நீங்க டீச்சர் ஒரு விதமா ப்ரெஷர், அவங்க பாஸ் பண்ணி கொடுக்கணும், நல்ல ரெக்கார்டு காட்டணும் அப்படின்னு டீச்சர் ஒரு ப்ரெஷரை வந்து யார் மேல கொடுக்குறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் மேல தானே சார் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க பதட்டத்துக்கு உள்ளாவாங்கல்ல சார். அப்ப ஜாலிலோ ஜிம்கானா ஸ்கூலுக்கு வாங்கடா, ஜாலிலோ ஜிம்கானா ஆட்டம் ஆடுங்க, பாட்டம் பாடுங்க, ஒத்தனை சண்டை போடுங்க, புஸ்தகத்தை கிழிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, வீட்டுக்கு போங்க, எப்படியும் பாஸு. இதையும் என்கரேஜ் பண்றீங்களா? இதை என்கரேஜ் பண்றீங்களான்னு கேட்குறேன். இதுதான் நடக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஃபெலோஸ் நீங்கள் என்கரேஜ் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்துருன்னு சொன்னால் that is not the yardstick, sir. Quality is very important. It is not the quantity that is only important. It is also the quality. குவாலிட்டினா நீங்கள் 51 பேர் பாஸ் பண்ணுறீங்க. எத்தனை பேர் ஐயா 51 பேர் ஐஏஎஸ் நான் பாஸ் பண்ணியிருக்கேன்? எவ்வளோ டாக்டர்ஸ்? இட் இஸ் ஆல் மினிமல். அதை நீங்கள் டோன்ட் ட்ரை டு கம்பேர் வித் தி மாசஸ். தட் கிட்டத்தட்ட ஒரு 1.8 கோடி மாணவர்கள் இருக்காங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இப்படிலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் there should be some kind of yardstick. நம்ம சிஸ்டமே குலத்தொழில்ங்கிற மாதிரி அதை வந்து ரொம்ப எப்படி நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்தில் கொண்டு வந்து நீங்கள் பாருங்கள். குலக்கல்விக்கும் இதுக்கு என்ன சார் சம்மந்தம்? அது யார் இவனும் அவனும் எல்லாத்தையும் டிஸ்டிங்ஷன் பண்ணுறாங்களா? ஏ குலம், பி குலம், சி குலம் நான் போடுறாங்க. எல்லாரும் படிக்கணுடா, நல்லா எல்லாரும் படிப்போம், நன்றாக படிப்போம், எல்லாரும் வாழ்வோம், நன்றாக வாழ்வோம், ஒன்றாக வாழ்வோம். இதெல்லாம் நேற்று சுந்தரவடிவேல் ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் வந்தவர், அவருடைய வார்த்தைகள் இது. நாங்கள்லாம் படிக்கும்போது இதுதான், எல்லோரும் படிப்போம், நன்றாக படிப்போம், ஒன்றாக படிப்போம், எல்லோரும் உழைப்போம், நன்றாக உழைப்போம், ஒன்றாக உழைப்போம், எல்லாரும் வாழ்வோம், நன்றாக வாழ்வோம், ஒன்றாக வாழ்வோம். அப்படிதான் ஸ்கூலில் அதெல்லாம் சொல்ல வேண்டிய கடமைகள்லாம் இருந்தது சார். அப்போ எங்கே நீங்கள் குலமாவது கல்வி அது என்ன எதையாவது ஒன்று பேசினா ஒன்று ஒரு எந்த விதமான யாழ்ச்சிக்கும் கிடையாது. திடீர்னு அவனை 10ஆம் கிளாஸில் போய் பப்ளிக் எக்ஸாம் எழுதுன்னா எப்படி சார்? ஹவ் இஸ் இட் ரைட் சார்? ஓகே, இந்த 5, 8, 11 இந்த வகுப்புகள் 11 நீங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். 11 ஸ்கூல் எக்ஸாம் கூட கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இட் இஸ் அ பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஓகே, அது கவர்மெண்டே நடத்த. அதனால 11 பத்தி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க நான் நம்புறேன். 11ஆம் கிளாஸ்ல காலத்தின் கட்டாயம் அப்படின்றீங்க. 5, 8 இந்த வகுப்புகள்ல ஆரம்ப காலம் இல்லை சார், எப்பவுமே கட்டாயம் சார். இந்த காலத்துக்கு இல்லை, எந்த காலத்துக்கும் அது கட்டாயம் தான். ஏதாவது ஒரு லெவலில் நீங்கள் வந்து அவங்களுக்கு சரியா படிச்சுதான் ஆகணும், ஒழுங்காக படிக்கணும், நல்லா அறிவை தேடும் வகையிலே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே வரும். அதை ஊட்ட வேண்டியது எல்லாருடைய கடமை, சமூகத்தின் கடமை, பள்ளிக்கூடத்தின் கடமை, அரசாங்கத்தின் கடமை, எல்லாருக்கும் அந்த கடமை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். மத்திய அரசோட இதை வந்து கடுமையா எதிர்க்கணும், பெற்றோர்களும் இதற்கு கடுமையான எதிர்வினை ஆற்றுங்க அப்படின்னு தமிழ்நாட்டோட
பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசுறாரு. நான் பார்த்தேன் சார், அந்த இன்டர்வியூலாம் பார்த்தேன் சார். அது அவருடைய கருத்து சார். நான் அதை பற்றி நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கூட் தட். அதுக்காக நீங்கள் வந்து அடிக்கடி சண்டையில் வந்து நிற்க போகிறதா? ஸ்கூலில் வந்து ஏன் நீங்கள் எனக்கு கையெழுத்து போடுறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் கையெழுத்து போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி 5ஆம் கிளாஸ்லையும் 8ஆம் கிளாஸ்லையும் தேர் இஸ் கோயிங் டு பி எக்ஸாமினேஷன் இன் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ், கேவி ஸ்கூல்ஸ், இதெல்லாம் இருக்க தான் போகிறது. நீங்கள் கையெழுத்து போட்டாலும் சரி கையெழுத்து போடணும். அப்போ இல்லைன்னா ஃபெயில்னு தான் டிசி கொடுப்பாங்க. இன்கேஸ் யூ வாண்ட் டு டேக் த டிசி, இட் இஸ் கோயிங் டு பி ஆஸ் ஃபெயிலியர். அது நீங்கள் வந்து ஆரம்பத்திலேயே ஒரு சீட்டில் கையெழுத்து வாங்கிக்கணுங்கிறதெல்லாம் நெசிட்டி. அது மாதிரி நான் ஒன்றும் இதெல்லாம் பார்க்கல சார். அந்த மாதிரிலாம் ஒரு சீட்டில் கையெழுத்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எதுலையும் கிடையாது. அது வந்து ஐ திங்க் இட்ஸ் ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஓகே சார், நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி சார்.